ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா அவங்க வந்து எப்பவுமே அவங்க ஏதாவது ஒன்று சொன்னா அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. அதனால எரிமலை எப்படி பிறக்கும்? சித்தப்ப தமிழ் கூட ஒண்ணு எனக்கு தெரியல. பேயில போனி நீ என்ன கோச்சு நான் எதுலையுமே ஜெயிக்கல அப்படின்னு சொல்லுங்க. எதுவுமே புரியல. அதை பத்தி உங்களால வந்து ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போயிட்டு இருக்கு. ரணமா எதுவுமே புரியாமதான் பயணம் செய்திருக்கீங்க. நான் சொல்ல போய் நல்லா பண்ணது நான் மட்டும்தான். எல்லா சீசன்லயும் நிறைய சொல்லிருக்காங்கமா. எந்த சீசன் சொல்லிட்டு சொல்லுவா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. கிட்ட பேசுறதே ஜாலியா இருக்கும். அருண் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அருண். நான் என்ன மூக்கு கொடுத்தா கேட்கிறேன். எல்லாருமே ராணவ எழுதிருக்கீங்க. சாம் ஒரு கேன சவுண்ட் ஃபுல்லாக வச்சிருக்கேன் கம்மியாக. ஆக்சுவலி இந்த மடல தான் பார்க்கணும்னு ஆசை. சந்தோஷம். இதனை தொடர்ந்து என் மனைவியார் பேசுவார்கள். சரி சரி பார்த்துறேன் பார்த்துறேன். இல்ல பண்ணவே இல்லடி. இது வரைக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லடி. ஏதோ ஒன்று இதுங்களெல்லாம் நம்பி நம்ம ஆர்டர் போட்டு இந்த புடவைலாம் கட்டலாம்னு நினைச்சோன்னா என்ன ஆகுது? நல்லா இருந்ததுல சிவகாமியோட செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். யூனிக்கா இருக்கும். அதுதான் அதுதான் அவ வந்து இன்ஸ்டால பார்த்து செலக்ட் பண்றதே அவங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஆமா லைஃப் ஸ்டைல் எதுக்கு வந்தோடனே மறந்துட்டு நச்ச சமையல்காரனவே மாறிட்டாங்க. காலைல ஜெயா கூப்பிட்டாங்க. நேற்று நைட்டு 2 தடவை கூப்பிட்டாங்க. நேற்று ஹாஸ்பிட்டல் இருந்தேன். பக்கத்து பழைய வீட்டில் அவங்க அம்மா போடுறது. அதனால ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்புறம் காலையில் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் நெக்ஸ்ட் எப்போ நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா சண்டே எனக்கு வெளில வரதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு பசிக்கவே இல்லை. பேசாம நான் விஜய் குடிக்காம இல்லாமல் பொண்ணு அழகுதான். என்னடா பொழுது போயிடுச்சு ஒண்ணு நடக்கலையே பார்த்தேன்.
இது இருக்கிற நான் வெட்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். He's a winner of all our hearts. So அதுக்காக we would like to honor him. இதெல்லாம் நான் வழியில ஹாஸ்பிட்டல்ல தான் ரீசெண்டா பாலையா இந்தியா ட்ரெண்டிங்ல இருக்காரு. என்னடா காரணம்னு பார்த்தா பிக் பாஸ்ல விசித்ரா அவங்களுக்கு பல வருஷம் முன்னாடி நடந்த பாலியல் சீன்ல தைரியமா போட்டு உடைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவங்க சொன்ன சில விஷயங்கள் விஜய் டிவி காரணங்க சென்சார் பண்ணி போட்டாலும் நம்ம பயப்பிள்ளைங்க சில குழுவை வச்சு யார் என்ன கண்டுபிடிச்சு பார்த்தா அது பாலையா. ஆனா வெக்கம் கட்டா இருக்கிற வெள்ளை நீலமாலையில அப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி ராதிகா ஆப்டேவும் இவரை பத்தி கூட்டு வச்சிருக்காங்க. He said, just tell me in the middle of the night or day, whenever you need me to rub your back, I'll come to your room to make you rub. So, what to say? I don't know what to say. நடிக்கிற சீன்ல கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா கேவலமாதான் பண்ணுவாரு. மூத்தத்தை வாங்கி மனசுல கொடுக்கறதானே ஏன் சுத்தமா பாத்துருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கரெக்டா விமன் சேஃப்டி பண்ணி படம் பண்ண அமேசான் வந்து ஹீரோ யாருன்னு பார்த்தா இது சிறுமிஷம் பாலையா. டேரக்டர் நல்ல கதை பண்ணி பெண்களுக்காக நல்ல விஷயம் தான். யார் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணலாம் தப்பு. அப்படி இந்த பகவான் கேசரி படத்துல என்ன கதை அந்த பாடலை என்ன திணிச்சிருக்காருன்னு தான் இந்த வீடியோல பார்த்துக்கணும். ஓபன் பண்ண உடனே ஒரு பெரிய ஜெயில். ஒரு குரூப் ஆஃப் ரவுடி பசங்க ஜெயிலேயே வச்சு ஒருத்தர் போடுறதுக்காக வாண்டடா அரெஸ்ட் ஆகி உள்ள வந்திருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பாலையா உள்ள ஒரு கைதியா இருக்காரு. இதை தடுத்து நிறுத்தி நான் ஒரு இப்போ ஆடியன்ஸ்க்கு காட்டுற மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் வைக்கணும். பாலையா காலையில காலை கடனை முடிக்கிறதுக்காக ஒரு பெரியவரை வச்சு ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சிருக்காரு. தண்ணி கொண்டாடா என்னடா பண்ற எனக்கே போதுமான தண்ணி கொண்டு வர உடனே போதும்னா தண்ணி போற எனக்கு எப்படி இருக்கு இந்த ரோடி பையன் மண்டிகா பண்ற வேகத்துல பக்கெட்டை சிக்கி விட்டுருவானுங்க. தாகத்துக்கு கூட தண்ணி இல்லாம இருக்குல்ல இதுக்கு தண்ணி இல்லாம கூட அடிச்சுட்டாங்க கரும்பு அடக்க முடியாத பாலையா போய் நியாயத்தை கேட்கிறாரு. சின்ன பஞ்சாயத்து இருக்குடா, தாத்தா கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சிருக்காரு, அதை நீங்க கொட்டிட்டு வந்துட்டீங்க. குடிக்கிற தண்ணி இல்லாம உனக்கு குடிக்கிற தண்ணி கேட்குதா அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷனால பக்கெட்டாலேயே